பாவத்திற்கு நம்ம எப்படியா இருக்கிறோமா? அடிமையா இருக்கிறோம். We are slave to sin. ரோமர் 6:17 சொல்லுகிறது, நாம் பாவத்திற்கு அடிமையாய் காணப்படுகிறோம். We seems to be slave to sin. அடிமை என்பது சிறைச்சாலை. The slaveness is equal to the அடிமைப்படுத்துவது வேற, அடிமைப்பட்டு இருக்கிறது வேற. The difference between make you slave and being slave. உனக்கு விருப்பமே இல்ல, யாரோ ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க, நீ அடிமையா இருக்கணும், இங்க கட்டப்பட்டிருக்கும். Without your wish, someone make you to slave. உன் விருப்பம் இல்லாமயே உன் கை காலை கட்டி வச்சிருப்பாங்க. Without your will, they may be bind you. இது அடிமைப்படுத்துவது. This is make you slave. ஆனா பாவமானது என்ன பண்ணுதுன்னா, But what sin doing? நீங்களே போய் அந்த அடிமையில போய் உட்கார்ந்து, நான் அடிமையாவே இருந்துக்கிறேன். By valiantly we go and confess, நான் அடிமையாவே என் வாழ்க்கை இருந்துக்கிறேன். I will make my life slave. நீங்களே போய் தான் விடுவீங்க. Valiantly. கடன் யார் போய் வாங்குறா? நீங்களே தான் வாங்குவீங்க. Who wanted to get the loan ourselves. வியாதி எதனால வருது? நம்மளே செய்கிற பாவம் மட்டும் இல்ல, நம்ம செய்கிற உடல் ஆரோக்கியமற்ற காரியங்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது அது வியாதியை உண்டு பண்ணுகிறது. When we take our weakness because our own activity, we get into the trap. இச்சை பழக்கம், The lust, habit of lust, love, தகாத உறவு, wrong relationship, the wrong relation, இன்னொருத்தர் மேல மோகம், the lust on others, மொபைல்ல தவறான பதிவு செய்வது, watching wrong things on the mobile or registering, தவறானதை பார்ப்பது, watching wrong things, தவறான வெப்சைட்டுக்குள்ள போவது, we entering in the wrong site, வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், இதுக்கு அடிமையா இருக்கிறது. we slave to WhatsApp, Instagram. யோசிச்சு பாத்தீங்களா? யாராவது உன் கையில போய் நீ கம்பல்சரி என்ன பண்ணணும், இன்ஸ்டாகிராம்ல இருக்கணும், கம்பல்சரி யூடியூப்ல இருக்கணும், யாராவது சொன்னாங்களா? Is anyone compelled us to be mandatory in Instagram? நீங்களே தான் எடுத்து வச்சுப்பீங்க. By ourselves we take. ஒவ்வொருத்தர் ஏதோ ஒரு காரியத்துல நீங்க அடிமைப்பட்டு இருக்கீங்க. Each and everyone slave to someone. சில பேர் சீரியலை பார்த்து கொண்டே இருப்பீங்க. Maybe someone watching சவுண்டே இல்லனா கூட பரவாயில்ல, கண்ணு பார்த்தா போதும், ஒரு திருப்தி. Even without sound they watching. எத்தனை பேர் சினிமாக்கு போதையா இருக்கீங்க? அது இல்லனா இருக்க முடியாது. How many of you slave to movies? சில பேர் முதல் ஷோ பார்த்தே ஆகணும். Some people wish to watch the first show. ஃபர்ஸ்ட் படத்தை நான் என்ன பண்ண பார்த்துடணும். The first day first show. அது போதை. That's குடும்பத்துல காசு இருக்கோ இல்லையோ, வேலை இருக்கோ இல்லையோ, முதல் லீவ் போட்டு முதல் ஷோல போய் உட்காரணும். They need to watch the first show whether they have money or not. நான் சொல்றதெல்லாம் அப்பா இதுல நான் இல்லப்பா. We thought I'm not. நான் சொல்றேன் கேளுங்க. சில பேர் ஐபிஎல்லாம் மோகம். Some people are willing to watch யாரோ IPL. ஒருத்தர் ஆடுவான், ஆனா நம்ம அந்த ஐபிஎல்ல போய் உட்கார்ந்துட்டு இருப்போம், பார்த்துட்டே இருப்போம். Someone play over there but we showing our interest. சில பேர் சாப்பாட்டுனா மோகம். Some people சில பேருக்கு மீன் குழம்பு, மீன் வறுவல்னா போதும், அவங்களுக்கு எப்படிப்பட்ட காரியம் இருந்தாலும் சரி நான் உடனே சரண்டர் ஆயிடுவாங்க. Some people surrender for fish fry no matter. சில பேர் பிரியாணினா போதும், பிரியாணி கண்ட இடம் சொர்க்கம். Some people loving the biryani, they feel like heaven. சில பேர் சாம்பார் சோற காட்டினா உழுந்துருவாங்க. Some people they love food and addicted to it. மனைவி சில பேர் அந்த காலத்துல சொல்லுவாங்க, என் மனைவியை மயக்கணும்னா ஒரு முளை பூ இருந்தா போதும், ஒரு அல்வா இருந்தா போதும். If I have a flower I can able to இப்ப அல்வா போய் பூ போய் என்ன வந்துருச்சு, ஒரு saree இருந்தா போதும், அந்த மனைவி என்ன ஒரு saree வாங்கி கொடுத்தா போதும், அவங்கள ஐஸ் வச்சது போல ஆயிடும். அப்படி if we give a saree we can icing மயக்கம். நீங்க இந்த பாவத்தை நீங்க செய்யணும் இல்ல, நீங்க விரும்பல, விருப்பம் இல்ல, ஆனாலும் நீங்க செய்றீங்க. You don't wish to do the sin but you are doing. ரோமர் 7:17 சொல்லுகிறது, ஆதலால் நான் அல்ல இங்க சொல்றேன், அடிக்கிறேன், நான் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனா உள்ளுக்குள்ள இருக்குது என்ன செய்ய வைக்குது. The thing within me makes me to sin. ஒரு பொண்ணு என்ன திட்டு சொல்லுது, one of our daughter said, மாஸ்டர் நான் அந்த பையனை பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறேன், அந்த பையன் இப்படி போகும்போது கண்ணு மட்டும் தானா போகுது பாஸ்டர். You said I not to see the நான் பார்க்க கூடாது, இன்னைக்கு அவன் வந்தா பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனா அவன் வந்து போனோன்னு I thought not to see the boy but I'm not able to control. நீங்க வேணா பாருங்களேன், பைக்ல போற பசங்க பாருங்க, ஸ்ட்ரைட்டா போயினே தான் இருப்பான், சிக்னல் கூட அவன் கண்ணுக்கு தெரியாது. If you look at the boy riding the bike, ஒரு சுடிதார் போட்ட பொண்ணு ஒரு ஸ்கூட்டில போட்டுமே, ஆனா அவனை கேளுங்க, அவன் பார்க்க கூடாது, நான் ரோட்டை பார்த்து தான் போகணும்னு நினைப்பான், ஆனா முடியல. நான் அல்ல. If he asks him, he won't wish to turn and see it but is doing. நான் என் மனைவி அடிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனா நான் இல்ல, அடிச்சிடுறேன். I wish not to beat wife but
I'm doing. நான் திட்டக்கூடாதுதான் முடிவு பண்றேன். I நான் decided இல்ல. not to scold, but நிறைய நேரம் நமக்கு விரும்ப இல்ல, ஆனா வேற ஒருத்தர் வசனம் சொல்லுது, ஆதலால் நான் இல்ல, எனக்குள்ள ஏதோ ஒண்ணு வாசம் செய்யுது. அப்போ இயேசு கிறிஸ்து உன் உடம்புக்குள்ள இல்ல. யார் யார் பாவம் செய்றீங்களோ உன் இருதயத்துல தேவன் இல்ல, யாரோ ஒருத்தன் உட்கார்ந்துட்டு உன்னை ரோல் பண்றான். அது நல்லா தெரிஞ்சுக்கங்க. no one thing, the Lord is not in your heart when you doing sin. Someone sitting over there. இன்னைக்கு போன் எடுக்க கூடாது நீங்க தீர்மானித்து பண்ண. You just take a decision not to take mobile. ஏதோ ஒன்னு சொல்லும், எடுத்துரு நல்லா இருக்கும். ஒரே ஒரு அப்டேட், அவன் பண்ணிருப்பான், இவ பண்ணிருப்பா, இல்ல ஒண்ணே ஒண்ணு இந்த நியூஸ் வந்திருக்கும், அந்த நியூஸ் வந்திருக்கும். Something will tempt you to make watch the mobile, some news you will. ஏதோ ஒன்னு சொல்லும், நான் இல்ல, I am not. அப்பா நான் பார்க்கல. I'm not seeing. இன்னைக்கு நைட் ஜெபம் பண்ணனும், இன்னைக்கு குடும்ப ஜெபம் பண்ணனும். I need to do family prayer today. நான் சொல்ல வேணாம், பண்ணி இன்னைக்கு ரெஸ்ட் எடுத்துக்கலாம். Someone will say we can take a rest. ரோமர் 7:19 சொல்லுது, ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையையே செய்கிறேன். இப்ப இவ்வளவு நேரம் சொன்ன நம்ம விரும்பினதை செய்ய முடியல, ஆனா ஏதோ ஒருத்தர் செய்யறான். Someone is doing, but ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு இருதயத்திலும் தேவன் ஆணித்தரமா பேசிக்கொண்டே தான் இருப்பார். the people who saved, the Lord speaking. இருதயத்தை உலுக்கிக் கொண்டே இருப்பார். Lord shaking your heart. எப்படியாவது என் பிள்ளையை திருத்தணும் செய்யக்கூடாது கையெல்லாம் கட்டி போட்டாலும் டப்புன்னு வாய் போயிடும். And somewhat the Lord trying to bind and correct yours, but some way we are escaped. அப்போ இதுல இருந்து எப்படி விடுதலை ஆவது? And how we should deliver from this? விடுதலை நிச்சயமாய் உண்டு. Surely there is a deliverance. அதற்கு ஒரு வழி உண்டு. There is a way for it. யோவான் 8:32 சொல்லுகிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் தான் உங்களை என்ன பண்ணுமா? சத்தியம் எங்க இருக்கு? Faith, where is it? எது சத்தியம்? Which one is faith? சொல்லுங்க. தேவனுடைய வசனம், வார்த்தை, இதுதான் சத்தியம். The word of God is the faith. சத்தியம் என்பது law. Truth. The faith is the law. கட்டளை. It's a command. அவருடைய வழிமுறைகள். It's the way of the Lord. இது எங்க இருக்கு? இதுதான். Where is it? எத்தனை பேர் இதை படிக்கிறீங்க? How many of you reading? God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நித்தியம் பிரேயர் டவருக்காய் ஒரு இடத்தை வாங்குவதற்கு உண்டான காரியத்திற்காய் தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கோம். அந்த இடத்தையும் பார்த்தாச்சு, அந்த இடத்துக்கும் அட்வான்ஸும் கொடுத்தாச்சு. அதை 3 மாதத்துக்குள்ளாக அந்த இடத்தை வாங்க வேணும். மொத்தம் 3,60,00,000 ரூபாய் இதோட இடத்தோட விலை. அதற்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் செலவிற்கு மொத்தம் 3,80,00,000 ரூபாய் இதற்கு தேவைப்படுகிறது. நிச்சயமாக இது என்னால் ஒருவரால் செய்ய முடியாது, தேவனால் கூடும். நீங்களும் எங்களோடு கூட சேர்ந்து பிரயாசப்பட்டீங்கன்னா போதும், இந்த இடத்த நம்மளால் ஈஸியாக வாங்கிடலாம். எவ்வளோ காரியத்திற்காக நீங்கள் பொருத்தனை பண்ணியிருப்பீங்க. 350 பேர் 1,00,000 ரூபாய் கொடுத்தாங்கன்னா இந்த இடத்த ஈஸியாக வாங்கிடலாம். ஒரு ஆலயத்திற்காக நீங்கள் பொருத்தனை பண்ணும் பொழுது அது நிச்சயமாக சரி, உங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்கள் பிள்ளை மத்தியில் இந்த ஆசீர்வாதம் தங்கும். உங்களால் முடிஞ்சா 1 ஸ்கொயர் ஃபீட்டோ இல்லை 10 ஸ்கொயர் ஃபீட்டுக்கோ பொருத்தனை பண்ணுங்க. அது 3 மாதம் இல்லை, 2 மாதத்துக்குள்ளாகவே கொடுக்க ஆரம்பிக்க அநேகர் டொனேஷன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இது வரையும் 30 லட்சம் ரூபாய்க்கு மேலே கொடுத்துருக்காங்க. மீண்டும் எங்களுக்கு தேவை வந்து மொத்தம் 3,70,00,000 ரூபாய். இது சாத்தியமற்ற காரியம். இயற்கைக்கு அப்பாற்பட்டு கர்த்தர் உங்கள் மூலமாக அந்த காரியத்தை செய்கிறார். உங்கள் இருதயத்தில் கர்த்தர் ஏவினார்னா பணத்தை கொடுத்து உதவுங்க. யாருக்காவது பணம் இருக்குன்னா 1 கோடியோ 2 கோடியோ 3 கோடியோ ஒரே ஆளாக கூட இதை கொடுத்து அந்த பிளெஸிங்கை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். சில பேர் பணத்தை எனக்கு 2 வருஷம் கழிச்சு கொடுங்க பாஸ்டர் அப்படின்னா கூட என்ன பண்ணுங்க, இது முதல்ல இந்த இடத்த நம்மளை விட்டு போயிடக்கூடாது. உங்கள் இருதயத்தில் கர்த்தர் ஏவினார்னா 1 வருடங்களோ 2 வருடங்களோ கடன் இல்லாமல் ஏதாவது நீங்கள் பணங்கள் கொடுக்க முடியும் என்றால் அதுவும் நீங்கள் செய்யலாம். இதுவும் ஒரு ஊழியம் தான். ஏன்னா சும்மா உங்கள் பிள்ளை கல்யாணத்திற்கோ இல்லை எதற்கோ நீங்கள் எதிர்காலத்துக்கு வைத்திருந்தா கூட அதை ஊழியத்திற்காக கொடுத்து இதை தாங்குங்க. நிச்சயமாகவே இங்கே அநேகர் வந்து விடுதலைப்படுறாங்க, அநேகருக்கு வியாதிகள் சுகமாகுது. அது மட்டும் இல்லை, வெளி ஊர்லேருந்து வெளி தேசங்கள்லேருந்து வர்றவங்களுக்கு இங்கே தனித்தனியாக ரூம் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கிறோம். அவங்க இலவசமாக வந்து தங்கிட்டு கூட என்ன பண்ணலாம், இந்த கூட்டங்களில் கலந்து கொள்ளலாம். அந்த ஆசீர்வாதத்திற்கு நிச்சயமாகவே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பலனை வைத்திருப்பார். பெரிய பொருத்தனை பண்ணுங்க, வேண்டுதல் வைங்க. அந்த வேண்டுதலுக்கு இந்த பொருத்தனையை நீங்கள் வைங்க. நிச்சயமாகவே கர்த்தர் இந்த ஆலயத்தை வாங்கி கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். இந்த ஆசீர்வாதத்தில் நீங்களும் பங்கு பெறுங்க. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கீழ் வருகிற இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. நிச்சயமாகவே
உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு பெரிய அதிசயத்தை கர்த்தர் செய்வார். God bless you.